கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இதோ வேதாகமத்தில் பெண்கள் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செய்த அரும் பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா உமக்காக பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற அந்த ஆத்துமாக்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அவர்கள் காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அனைத்து காரியங்களையும் நேர்த்தியாக செய்ய கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம பெண்கள் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கேத்ரின் குல்மேன். இவங்க 1907 வருடம் மே 9 பிறந்தார்கள். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்க கிறிஸ்துவ மிஷினரி. இவங்க பிரசங்கியாகவும் இருந்தாங்க, அதுக்கப்புறமா ஒரு ஊழியக்காரராகவும் இருந்தார்கள். அவர்கள் பத்திரிகைகளால் என்ன பண்ணாங்கன்னா நம்பிக்கை குணப்படுத்துபவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார். அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை பார்த்திங்கன்னா, சிறு வயதில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இவங்க எங்கே பிறந்தாங்கன்னா, நம்ம வருடமோ ஆண்டு பார்த்தோம். எங்கே பிறந்தாங்கன்னா மிசோரியில் கன்கார்டியா அருகே பிறந்தார். அவரோட தந்தை மேயராக இருந்தார். அவர் ஜெர்மன் அமெரிக்க பெற்றோர்களான ஜோசப்க்கும் எம்மா, அவங்க 2 பேருக்கும் 4வது குழந்தைகளில் ஒருவராக கேத்ரின் பிறந்தாங்க. இவங்க அவங்க வீட்டிலேயே பைபிளை பற்றி அவர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு போதித்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் அவங்க பெற்றோர்கள் இருவரும் மெத்தடிஸ்டுகள். அதுக்கப்புறமா கேத்ரினுக்கு 14 வயதில் ஆன்மீக அனுபவம் கிடைத்தது. இது மிகவும் வியக்கத்தக்கது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த சின்ன வயசில் நம்ம பை பர்த் கிறிஸ்டினாக வளருவோம், அப்புறம் சர்ச்சுக்கு போவோம், வேதத்தை வாசிப்போம். ஆனால் அந்த ஆன்மீக வளர்ச்சின்றது பார்த்திங்கன்னா 14 வயதிலே அவருக்கு கிடைத்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது மூத்த சகோதரி மற்றும் மைத்துனருடன் இடோஹோவில் பயண பிரசங்கத்தை தொடங்கினார். அதுக்கப்புறம் இவாஞ்சலிக்கல் சர்ச் அலையன்ஸால் நியமிக்கப்பட்டார். இவங்க பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் புரூக்ளினை சேர்ந்த அமண்டா வில்லியம்ஸ் அவங்களும் குல்மானின் கேத்ரின் குணப்படுத்தும் ஊழியத்தை உருவாக்கினார். கேத்ரின் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஊழியம் ஹீலிங் மினிஸ்ட்ரியாக இருந்தது. குணப்படுத்தும் ஊழியத்தை உருவாக்கினார். அதுக்கு அவருக்கு கூட யார் உதவியாக இருந்ததுன்னா வில்லியம்ஸ், அமாண்டோ வில்லியம்ஸ். அவரோட தொழில் பார்த்திங்கன்னா 1960கள்லையும் 1970கள்லையும் நான் அற்புதங்களை நம்புகிறேன் என்ற வாராந்திர தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நடத்தினார். அதுக்கப்புறம் தேசிய அளவில் அந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. அவர் 30 நிமிடம் நாடு தழுவிய வானொலி நிகழ்ச்சியையும் நடத்தினார். வானொலி நிகழ்ச்சி, இன்னொன்று தொலைக்காட்சி நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அதில் அவர் எதை பற்றி செய்தி இருந்ததுன்னா பிரசங்கங்கள் மற்றும் இசை. அதுக்கப்புறம் செய்தி கொடுத்தாரு. அதில் நம்பிக்கை குணப்படுத்தும் சேவைகளிலிருந்து அடிக்கடி சில பகுதிகள் இடம்பெற்றன. அவரது அறக்கட்டளை எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1954 அவரோட அறக்கட்டளை நிறுவப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா கனேடியா கிளை 1970 நிறுவப்பட்டது. அவரது வாழ்க்கையின் பிற்பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் புதிதாக ஒரு இயேசு இயக்கத்தை, புதிதாக உருவாக்கப்பட்ட இல்லை தொடங்கப்பட்ட இயேசு இயக்கத்தை அவர் ஆதரித்தார். 1970 அவர் லாஸ் ஏஞ்சலுக்கு குடிபெயர்ந்தார். அதுக்கப்புறம் குணமடைய நம்பிக்கையுடன் அது அவங்களோட ஊழியம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சேவைகளை நடத்தினார். பெரும்பாலும்
அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட யாருன்னா ஒரு நபரோட ஒப்பிடப்பட்டார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐமி செம்பிள். என்னென்னா அவருக்கு வந்து இறையியலில் பயிற்சி கிடையாது. அவர் கிறிஸ்துவ தொலைக்காட்சி சுவிசேஷகர் ராபர்ட்சனுடன் நட்பாக இருந்தார் மற்றும் கிறிஸ்துவ ஒளிபரப்பு நெட்வொர்க் CBN கிறிஸ்துவ ஒளிபரப்பு நெட்வொர்க் மற்றும் நெட்வொர்க்கின் முதன்மை நிகழ்ச்சியான தி 700 கிளப்பில் விருந்தினராக அவர் தோன்றினார். ஸோ இங்கே பாருங்களேன், இவங்க அந்த காலத்திலே தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் நடத்தியிருக்காங்க, வாலண்டி நிகழ்ச்சியும் நடத்தியிருக்காங்க. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை அறிவித்தார்கள். நம்ம கூட இப்போ நிறைய பார்க்குறோம்ல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், வானொலி நிகழ்ச்சிகள். அதுவும் வானொலி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கே ஆரம்பிச்சிடும். அது எத்தனை பேர் அந்த ரேடியோவில் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. விஸ்வவாணி ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து 1975ஆம் ஆண்டில் இவர் என்ன பண்ணாருன்னா கேத்ரின் மீது அவரோட தனிப்பட்ட நிர்வாகி ஒருத்தர் வந்து வழக்கு தொடர்ந்தார். அவர் பேர் வந்து பால். அவர் என்னன்னாக்கா $1 மில்லியன் நகைகளையும் $1 மில்லியன் நுண்கலைகளையும் மறைத்து வைத்திருப்பதாகவும் ஒப்பந்தத்தை மீறியதற்காக அவருக்கு $4,30,500 இழப்பீடு கோரியும் வழக்கு தொடர்ந்தார். எப்பவுமே நம்ம ஒரு காரியங்கள் செய்கிறப்போ, குறிப்பாக மிஷனரிகள் வந்து எழுந்து அவங்க கர்த்தருக்காக எந்த காரியம் செஞ்சாலும் கண்டிப்பாக அது கிரிட்டிசிசம் இருக்கும். ஏன்னா உலக பிரகாரமாகவே நாம் வாழும்பொழுது நமக்கு எதிராக நிறைய நாட்களில் நான் பார்த்துருக்கேன். யாராவது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமோ இல்லை நல்ல ஒரு காரியங்களோ எடுத்து செய்யும்பொழுது அங்கே வந்து அப்ரிசியேஷனே இருக்காது, மற்றவங்களோட இன்வால்மெண்ட்டே இருக்காது. பட் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என்ன இது ரொம்ப ஷார்ட் டியூரேஷனில் சொல்கிறீங்க, எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அந்த ஷார்ட் டியூரேஷனில் இதே வேறு இப்போது வந்து ஒரு காசு கொடுத்து இந்த வேலை செய் அப்படின்னா உடனே செய்வாங்க. ஆனால் அதே வேலையை ஃப்ரீயாக ஒரு வாலண்டரியாக செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த உலக பிரகாரமான காரியத்திலே நம்ம இவ்வளோ பார்க்குறப்போ கிறிஸ்துவுக்காக பரலோக ராஜ்யத்தை கட்டும் பொழுது, அந்த ஆத்துமாக்களை எழுப்பும் பொழுது கண்டிப்பாக சாத்தானுடைய வேலை வந்து அதிகமாக தான் இருக்கும். சுமார் ஒன்று பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக எது பாதிக்கும்னா தொண்டை தான் பாதிக்கும். அதுக்கப்புறமா ஒரு சிலருக்கு வந்து பேச வராது, பாட வராது, சிக்னஸ் இருக்கும். நல்லா பாடுவாங்க, அந்த நிகழ்ச்சியும் போது பாட வராது, தொண்டை கட்டிக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும், யாரெல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இந்த காரியத்தில் கிறிஸ்துக்காக நாம் செய்யும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 முன்னாள் கூட்டாளிகள் என்ன பண்ணாங்கன்னா அவர் மீது நிதியை திருப்பி விட்டதாகவும் பதிவுகளை சட்டவிரோதமாக அகற்றியதாகவும் குற்றம் சாட்டினார். அவர் அதை மறுத்து பதிவுகள் தனிப்பட்டவை அல்ல என்றும் கூறினார். ஆனால் அவர் கேத்ரினோட கூற்றுப்படி வழக்கு வந்து விசாரணைக்கு முன்பே தீர்க்கப்பட்டது. ஆனால் இதில் பாருங்களேன், இது வந்து எதிரிகள் யாரோ தெரியாத ஆள் இல்லை, அவங்க கூடவே வேலை செய்தவங்க தான் அவங்க மேலே குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்கள் கூட உலக பிரகாரம் சரி, ஆன்மீகமாகவும் சரி, அதுக்கப்புறமா வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் சரி வேலைகள் செய்து கொண்டிருக்கும்பொழுது உங்களை நன்றாக அறிந்த, உங்களோடு இருக்கிற, உங்களோட பயணிக்கின்ற ஒரு நபர் தான் வந்து உங்களுக்கு எதிரியாவோ இல்லை உங்கள் மேலே வந்து குற்றம் சாட்டுபவராகவோ காணப்படுவார். அதுக்குன்னு பொதுவாக யாராவது வந்து முன்பின் தெரியாத ஆள் வந்து நம்மள மேலே குற்றம் சாட்டவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் உங்களோட இதை அனலைஸ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வருது, ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னா உங்கள் கூட இருந்தவங்களே அந்த பிரச்சனையை தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. யாரோ ஒரு அன்னோன் பர்சன் அதை செஞ்சே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கல்லூரியில் வேலை செய்யும்பொழுது எனக்கு வந்து ஒரு வருடத்திற்கு முன்பதாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று நான்
அரசாங்கத்தின் மூலம் பெற்றுக்கொண்டு நான் செய்து கொண்டிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த வேலை செய்யும்போது அது இண்டிவிஜுவல் ஒரு தனிப்பட்ட ப்ராஜெக்டாக இருந்தாலும் அது வந்து அந்த துறைக்கு தான் வந்து அந்த கிரெடிட் போய் சேரும், அந்த கல்லூரிக்கு போய் சேரும். இப்போ இத்தனை பேர் ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காங்கன்னா அந்த மொத்த மகிழ்ச்சியோ இல்லை மொத்த அங்கீகாரமோ அந்த மொத்த வெகுமதியோ யாரை போய் சேரும்னா அந்த கல்லூரியும் அந்த நிர்வாகத்துக்கு தான் போய் சேரும். ஆனால் அந்த நான் நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கேன். அப்போ வந்து நம்ம அந்த காரியத்தை செய்கிறப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து மிக குறைவாக இருப்பாங்க. எல்லாம் அப்படி ஹெல்ப் பண்ணுறவங்க கூட முழு மனதோடு செய்யவே மாட்டாங்க, ஆஃப் ஹார்ட்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் வந்து முழு மனதோடு, எஸ்பெஷலி இந்த ஊழியத்தில் இருக்கிற மிஷினரிகளாக இருக்கட்டும் இல்லை ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், கர்த்தருக்காக நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது அர்ப்பணிப்போடும் முழு மனதோடும் செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா இவங்களோட அந்த நம்பிக்கை குணப்படுத்துதல் ஊழியத்தை பற்றி இப்போ பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக அவரது கூட்டங்களில் வந்து நாங்கள் வந்து குணம் அடைந்தோம் அப்படின்னு 2 மில்லியன் மக்கள்கள் தெரிவித்தனர். 1967ஆம் ஆண்டில் பிலடெல்பியாவில் ஒரு கூட்டுறவுக்கு பிறகு டாக்டர் வில்லியம்ஸ் தனது ஒரு சேவையின் போது குணமடைந்ததாக கூறிய 23 பேரிடம் ஒரு ஆய்வை நடத்தினார். ஏன்னா 2 மில்லியன் பேர் சொல்லியிருக்காங்க, அதிலிருந்து ஒரு 23 பேர்கிட்ட மட்டும் போய் விசாரிக்கிறாங்க, ஒரு ஆய்வை நடத்துகிறாங்க. அப்போ வந்து அவர் வந்து இந்த வில்லியம்ஸ் நோலன் அவர் தான் போய் விசாரிக்கிறாரு. அவரோட நீண்ட கால பின்தொடர்தல்கள் அந்த நிகழ்வுகளில் எந்த நிகழ்ச்சியும் எந்த சிகிச்சையும் இல்லை என்று முடிவு செய்தன. அதுக்கப்புறம் அப்படின்னா அவங்க வந்து இந்த கூட்டத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் குணம் பெற்றார்களா இல்லை அவங்க ஏதாவது சிகிச்சைக்கு போய் குணம் பெற்றார்களா என்றும் ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதன்படி தான் அவர் சொல்லியிருக்காரு, எந்த சிகிச்சையும் காணப்படவில்லை. முதுகு எலும்பு புற்றுநோயிலிருந்து குணமடைந்ததாக ஒரு பெண்ணு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க அணிந்திருந்த அந்த பிரேஸை வந்து தூக்கி எறிந்து விட்டு மேடையில் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க, கடந்து ஓடுகிறார்கள். மறுநாள் அவரது முதுகெலும்பு சரிந்து 4 மாதங்களுக்கு பிறகு அவர் இறந்து விட்டார். அப்போ வந்து அவங்க என்ன இங்கே வந்து இவ்வளோ பேர் நான் சுகம் அடைந்தேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சாட்சியாக ஒருத்தரை வந்து மேடையில் இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு முதுகெலும்பு புற்றுநோய் இருந்ததுனால அவங்க வந்து அடுத்த நாள் வந்து முதுகெலும்பு பாதிக்கப்பட்டு மரித்தார்னு கூறப்பட்டிருக்கு. நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா, ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அது ரொம்ப நல்ல விஷயம், முக்கியமானதும் கூட, அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க ஆனால் கர்த்தரை விசுவாசிக்க மாட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டுமே செய்யணும், சிகிச்சைக்கும் போகணும், ஆனால் அந்த இடத்துல கர்த்தரை முன்வைக்கணும், மனுஷரை முன்வைக்காது. அந்த யார் உன்னை பரிசோதிக்கிறார்களோ, யார் உனக்கு ட்ரீட்மெண்ட் தராங்களோ அந்த டாக்டரை தெய்வமாக பண்ணாதீங்க. ஆனால் அவருக்கு கூட ஆலோசனை தரவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை முன்வைத்தாதான் அதில் நம்ம வெற்றி காண முடியும். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா எக்ஸாம்க்கெல்லாம் படிப்பாங்கள்ல, படித்து முடிச்சுட்டு எல்லா கோயில், சர்ச்சு, மசூதி எல்லா இடத்துக்கும் போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. அதே மார்க் குறைஞ்சதுன்னா கடவுள் பற்றியா எனக்கு கர்த்தர் இல்லை, அவங்க மத ரீதி பிரகாரம் சொல்லுவாங்க, எனக்கு பாரு எதுவுமே நடக்கலை. நம்ம அந்த இடத்துல யோசித்து பார்க்கணும், எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் கொடுத்தோம், எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதை விட்டுடுறோம், மார்க் வந்து அப்படியே வந்துடாது நம்மளுக்கு. நம்மளோட ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும், ப்ளஸ் கர்த்தருடைய சித்தம், அவருடைய மகிமை, அவர் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்குரிய பலனை அவர் தருவார். அதை நம்ம விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் பற்றிய
இது வந்து அவங்க இறந்த உடனே அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. அப்போ லாரன்ஸ் ஒரு மருத்துவரும் அப்புறம் ஒரு இந்த கருத்தை வந்து ஆய்வு பண்ணுறாருல்ல நோயாளிகளை, அவரை வந்து அவர் மட்டுமே தான் அந்த சேவையில் ஆய்வில் கலந்து கொண்டதாக ஒரு மருத்துவர் சொல்கிறாரு. அங்கே குணமடைந்ததாக கூறிய அனைவரையும் அவர் பின்தொடரவில்லை. யாரோ குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் அவர் பின்தொடர்ந்து போய் ஆய்வறிக்கை சப்மிட் பண்ணியிருக்காரு. ஆனால் அத்தனை பேரையும் அவர் பின்தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணி எந்த இதுவும் ஆய்வறிக்கையும் அவர் சமர்ப்பிக்கவில்லைன்னு ஒரு மருத்துவர் வந்து சாட்சி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ரிச்சர்டுன்னு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அற்புதம் இந்த கேத்ரினோட அற்புதமான குணப்படுத்துதல்களை ஆதரித்து ஒரு புத்தகத்தை உருவாக்கினார். ஏன்னா இப்போ வந்து கேத்ரின் குல்மான் வந்து கர்த்தரை முன்னிறுத்தி இந்த குணப்படுத்துதல் நம்பிக்கை ஊழியத்தை வந்து செய்கிறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கூட குணமாகாமல் அங்கே வந்து குணமாகியிருக்கலாம். அது வந்து கர்த்தருடைய மகிமையை தான் நம்ம அங்கே பார்க்கணுமே ஒழிய அதை போய் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு ஒரு ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ணி அவங்கள வந்து கேத்ரின் குல்மானை வந்து அவமதிக்கலை. அங்கே யார் அவமதிக்கிறாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. நம்ம கூட சில நேரங்களில் சில ஊழியக்காரர்களை இழிவாக பேசிடுறோம். பல காரியங்களை நம்ம சொல்கிறோம் அவதூறு. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட அவங்கள பற்றி அவங்க ஏதாவது தவறு நேர்ந்தாலோ இல்லை தவறு செய்தாலோ அந்த கணக்கு யார் ஒப்பிக்கணும்னா அந்த குறிப்பிட்ட நபர் தான், நம்ம கிடையாது. அதனால் நம்ம முடிந்த வரைக்கும் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த போதகரையோ அந்த ஊழியர்களையோ மிஷனரிகளையோ நம்ம குறை சொல்லவே கூடாது. அதுக்கப்புறமா கிறிஸ்துவ தத்துவ பேராசிரியரான ஹென்ரிக் என்ன பண்ணாருன்னா அந்த கூற்றுகளுக்கு ஆதரவாக அவர் வாதிட்டார். அதுக்கப்புறமா ஆசிரியர் கிரேக் கீனர் அவர் என்ன சொன்னார்னா, எல்லோரும் குணமடைந்ததாக யாரும் கூறவில்லை, ஆனால் குறிப்பிடத்தக்க மீட்புகள் வெளிப்படையாக பிரார்த்தனையுடன் இணைந்து நிகழ்ந்தன என்பதை மறுப்பதும் கடினம். அதை தான் நானும் சொல்கிறேன். என்னென்னா இப்போ வந்து ஒரு அற்புதம் நடக்குதுன்னா ஆல்ரெடி அவங்க உடம்புல சிக்னஸ் இருக்கும், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டத்திற்கு வரும்பொழுது கர்த்தருடைய நாமம் வெளிப்படுவதற்காக மகிமைப்படுவதற்காக சில அற்புதங்கள் நடைபெறும். அதை போய் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு கர்த்தருக்கு விரோதமாக தூஷணம் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கேத்ரின் வந்து நம்பிக்கையுடன் அல்லது விண்ணப்பதாரர்களின் நம்பிக்கையுடன் சில போதனைகளைப் போல யாருடைய நம்பிக்கையினுடனும் இவற்றை தொடர்பு படுத்தலாம். ஆனால் சிலர் வந்து அசாதாரண வழிகளில் கூட குணமடைந்ததாக சான்றுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஏன்னா இந்த கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலங்கள் எவ்வளோ வருடங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் ஒரு சில கூட்டத்துக்கு போகும்பொழுது எங்களுக்கு முற்றிலுமாக குணமடைந்தது. ஏன்னா அது அவங்க விசுவாசித்தார்கள், கர்த்தர் எனக்கு அதிசயத்தை செய்வார் அப்படின்னு. அந்த ஆளோ அந்த நபரோ அந்த ஊழியக்காரரோ அந்த மிஷனரியோ வந்து அதிசயத்தை கொண்டு வரல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கிரியை செய்தார். அதனால தான் குணமாக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜான் ஹாப்கின்ஸ் மருத்துவமனையில் புற்றுநோய் ஆராய்ச்சி துறையின் உறுப்பினரும் குல்மானின் சேவைகளில் அடிக்கடி தோன்றியவருமான டாக்டர் ரிச்சர்ட் என்ன பண்ணாருன்னா தான் ஆராய்ந்ததாக கூறிய பல்வேறு குணப்படுத்துதல்களுக்கு அவர் சாட்சி கொடுத்தார். இப்படி தான் கர்த்தர் வந்து நம்மளுக்கு யாருன்னே தெரியாது, அவர்கள் நம்மளுக்கு உறுதுணையாக நம்ம கஷ்டப்படுற நேரங்களில் நம்ம போராட்ட காலங்களில் நம்மளுக்கு வந்து துணையாக அனுப்புவார். அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது எத்தனை பேர் ருசி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. கர்த்தர் கண்டிப்பாக குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் உங்களுக்காக ஆட்களை எழும்ப பண்ணுவார். அதை நம்ம விசுவாசிக்கணும். இப்போ கேத்ரின் குல்மானோட தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து 1935ஆம் ஆண்டு டென்வர் ரிவைன்ஸ் டேபர்நக்லினோட விருந்தினர் பேச்சாளராக இருந்தபோது டெக்சாஸ் சுவிசேஷகர்
பரோஸை சந்தித்தார். 2 பிரசங்கிகளும் விரைவில் ஒருவருக்கொருவர் அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களும் ப்ரீச் பண்ணுறாங்க. யார்? ஃபரோஸு, அதுக்கப்புறமா கேத்ரின் குல்மானோ. இவங்க வந்து சந்தித்தாங்க. நாளடைவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா 2 பேரும் ஒருத்தரை விரும்ப ஆரம்பித்தார்கள். இறுதியில் வந்து ஃபரோஸ் வால்ட்ரிப் என்ன பண்ணனா, தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து செய்து தனது குடும்பத்தை விட்டு வெளியேறினார். அதுக்கப்புறமா அவர் நேராக எங்கே வந்தாருன்னா மேசன் நகரத்திற்கு குடிபெயர்ந்தார். அங்கே வந்து ரேடியோ சாப்பல் என்ற மறுமலர்ச்சி மையத்தை தொடங்கினார். கேத்ரினும் அவரது பியானோ கலைஞர் தோழி ஹெலன் அவங்களும் இந்த புதிய முயற்சிக்கு நிதி திரட்ட அவர்களுக்கு உதவினார்கள். இப்படி தான் அவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்பட்டது. அதுக்கப்புறமா வந்து அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த விஷயத்தில் கடவுளின் சித்தத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால். ஏன்னா அவங்களோட தோழி கேத்ரின் குல்மானோட தோழி வந்து இப்போ இவங்க 2 பேர் வந்து ஒரே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து இதை வந்து கடவுளுடைய சித்தம் என்பதை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருப்பதாக தோன்றியது என்று கூறினார்கள். அதுக்கப்புறமா வந்து குல்மானோட தோழிகள் என்ன பண்ணாங்கன்னா, வால்ட்ரிப்பை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அவளை ஊக்குவிக்க முயன்றனர். அவரை விட்டு சென்று விட்டார். அதுக்கப்புறமா ஏன்னா வால்டர் வந்து அவர் ஏற்கனவே திருமணமானவர், அவருடைய மனைவியை வந்து அவரை விட்டு சென்று விட்டார். இல்லைன்னா அப்படின்னு அவங்க வந்து நியாயப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 18 1938 அன்று மேசன் நகரில் மிஸ்டர் என்று அவர் அழைத்தவரை அவர் ரகசியமாக மணந்தார். அப்படியா? ஸோ அவங்களுடைய திருமணம் வந்து ரகசியமாக நடைபெற்றது. அதுக்கப்புறமா வந்து அந்த திருமணம் அவளுக்கு அமைதியை தரவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது. இறுதியில் 1944 அவர் பிரிய ஆரம்பித்தார். 1948 விவாகரத்து நடந்தது. இங்கே வந்து கர்த்தருடைய சித்தம் என்ன என்பது அவர்களுக்கு ஒன்று அறிந்து கொண்டிருக்க மாட்டார்கள், இல்லைன்னா அந்த சித்தத்தை அறிந்து அவர்கள் செயல்பட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா 1952 தன்னுடைய திருமணத்தை குறித்து அவர் அளித்த பேட்டியில், நான் அவரோட வாழ மறுத்துவிட்டேன் என்று அவர் குற்றம் சாட்டினார். 8 வருடங்களாக நான் அவரை பார்க்கவில்லை என்றும் கூறினார். பல சந்தர்ப்பங்களில் வால்ட்ரிப்பின் முந்தைய திருமண முறிவு காரணமாக ஏற்பட்ட வலியில் தனக்கு ஏற்பட்ட அந்த பங்கு, ஏன்னா இவரை காதலிக்க ஆரம்பித்த பிறகு தான் அவங்கள வந்து மனம் முறிவு செய்து கொண்டார். அதனால் தனக்கும் அதில் பங்கு இருக்குது என்று அவர் வருத்தம் தெரிவித்தார். அவரது குழந்தைகளின் மனவேதனை தனக்கு மிகவும் தொந்தரவாக இருந்தது என்றும் கூறினார். இயேசுவுடன் தனது அன்பான உறவை காட்டி கொடுத்ததற்கு அடுத்தபடியாக இது தனது மிகப்பெரிய வருத்தம், வாழ்க்கையில் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்று கூறினார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவங்க வந்து 1975 ஜூலையில் ஒரு மருத்துவர் வந்து குல்மானுக்கு வந்து லேசான இதய சுழற்சி, அவங்களுக்கு வந்து இதயத்தில் ஏதோ பாதிப்பு, அழற்சி இருப்பதாக கூறினார். அதுக்கப்புறமா வந்து நவம்பரில் அவர் மீண்டும் நோய்வாய்ப்பட்டார். இதன் விளைவாக ஒக்லஹோமாவில் துல்சாவில் திறந்த இதய அறுவை சிகிச்சை அவருக்கு செய்யப்பட்டது. அந்த அறுவை சிகிச்சையின் போது அவர் இறக்க நேரிட்டது பிப்ரவரி 20, 1976 அதுக்கப்புறமா வந்து கேத்ரின் குல்மான் வந்து அவங்க வந்து கலிஃபோர்னியாவின் கிளென்டேலில் உள்ள ஃபாரஸ்ட் லான் மெமோரியல் பார்க் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அவரது நினைவாக ஒரு தகடு மிசௌரியின் கன்கார்டியாவில் உள்ள பிரதான நகர பூங்காவில் உள்ளது. அதுக்கப்புறமா மத்திய மிசோரியில் உள்ள இன்டர்ஸ்டேட் நெடுஞ்சாலையில் 70 உள்ளது. அதுக்கப்புறமா வந்து
அவர் இறந்த பிறகு என்ன நடந்ததுன்னா, அவரது உயில் வந்து சர்ச்சைக்கு வழிவகுத்தது. அவர் தனது சொத்தின் பெரும் பகுதியான $2,67,500 தனது குடும்பத்தின் 3 உறுப்பினர்களுக்கும் தனது 20 ஊழியர்களுக்கும் விட்டு சென்றார். மற்ற 19 ஊழியர்களுக்கு சிறிய உயில்கள் வழங்கப்பட்டன. இண்டிபெண்டன்ட் பிரஸ் டெலிகிராமின் கூற்றுப்படி 1974 உயிலின் கீழ் அவர் தனது சொத்தின் பெரும் பகுதியை என்ன பண்ணாருன்னா, பெரும்பகுதி அறக்கட்டளைக்கு விட்டு செல்லவில்லை என்பதை அறிந்தபோது அவர்கள் அந்த ஊழியத்தில் இருந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். அதுக்கப்புறமா வந்து கேத்ரின் குல்மான் அறக்கட்டளை ஆனால் தொடர்ந்து நடைபெற்றது. ஆனால் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது. அதன் காரணமாக 1982 அந்த நாடு தழுவிய வானொலி நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டது. அறக்கட்டளை ஏப்ரல் 2016 முற்றிலுமாக மூடப்பட்டது. இது வந்து ஒரு என்னதுன்னா, இதை யாராவது முன் வந்து எடுத்து நடத்தியிருக்கலாம். இல்லை அவங்க வந்து அறக்கட்டளைக்குன்னு ஒரு பெருந்தொகையை ஒதுக்கியிருக்கலாம். கொடுத்தாங்க. ஆனால் அந்த தொகை வந்து அதை நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியல. இது ஒரு வருத்தமான காரியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து கவர்ந்து இழுக்கும் அந்த இயக்கம் அப்படின்னா குணப்படுத்துதல் நம்பிக்கை ஊழியம் அது ஒரு முக்கிய முன்னோடியாக திகழ்ந்தது. பல விசுவாசிகள் அதை ஆதரித்தனர். அதுக்கப்புறமா வந்து மேலும் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகத்தையும் அவர் பேரில் எழுதியிருந்தாங்க. அவர் அடிக்கடி அவரது பிரசங்க சேவைகளில் வந்து கலந்து கொண்டார். அதுக்கப்புறமா வந்து அவரை சந்தித்தார்கள், ஆலோசனை பெற்றார்கள். அவர் வந்து இதெல்லாம் யார் கூடுறதுனாக்கா, பில்லி பர்க் அவர் தான் இந்த அறிக்கையை தர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிறுவனாக இருந்தபொழுது ஒரு அதிசய குணப்படுத்துதலை அவர் கூறியிருந்தார். ஒரு குழந்தையாக அமைச்சராக இருந்து திரைப்பட தயாரிப்பாளராக மாறிய ரிச்சர்ட் ரோசி அவங்க வந்து கேத்ரின் குல்மானை மிகவும் கவர்ந்தார். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அவர்கள் வந்து நிறைய அவர் நூல்கள் வெளியிடப்பட்டன. அதுக்கப்புறமா நூல்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 8 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய அறக்கட்டளைகள், அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன்ஸு, அதுக்கப்புறமா வந்து பப்ளிகேஷன்ஸு அவர் நினைவாக அவர் மூலமாக அவர் வந்து வெளிப்படுத்தப்பட்டது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, கேத்ரின் குல்மான் வந்து அவருடைய மன வாழ்க்கையில் ஒரு வருத்தம் இருந்தாலும், ஏன்னா ஒருவேளை தேர்ந்தெடுத்த நபர் சரியானவராக இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை தேர்ந்தெடுத்த நபர் வந்து கர்த்தருடைய சித்தமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்க நல்ல அந்த மன வாழ்க்கை இருந்தது என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் கர்த்தருக்காக அவர்கள் செய்த ஊழியம் வந்து சிறப்பாக செய்தார்கள். அதுதான் நம்ம முக்கியம். நிறைய பேரோட பர்சனல் லைஃப் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நல்லா இல்லைனாலும் அவங்க கர்த்தருக்காக செய்கின்ற ஊழியம் வந்து சிறப்பாக அமைகிறது. ஏன்னா அவங்க அந்த ஊழியத்தில் கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் வந்து இதில் இருக்காது. ஆனால் நான் சில நேரங்களில் கேள்விப்படுவேன், ஊழியர்கள் வந்து எல்லாமே சமமாக பேலன்ஸ்டாக போகணும். ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை வேறு உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை ஊழிய வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக ஒரு சமமாக நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி முடியும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சித்தத்தை அறிந்து வாழும்பொழுது தான் இதெல்லாம் வந்து சாத்தியம். ஸோ நம்ம இப்போ ஜபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ இன்றைக்கு இந்த பெண் ஊழியக்காரியான கேத்ரின் குல்மானை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, அவர் உமது ஊழியத்தை, அந்த நம்பிக்கை குணப்படுத்துதல் ஊழியத்தை சிறப்பாக செய்தார்கள் கர்த்தாவே. ஒரு அறக்கட்டளையாக அதை செய்தார்கள் கர்த்தாவே. அதே ஒரு அர்ப்பணிப்போடு செய்தார்கள் ஆண்டவரே. ஆனால் அவர் மரித்த பிறகு அதை தொடர்ந்து நடத்த
ஊழியர்களுக்கு ஏசப்பா அந்த ஒரு வாஞ்சையை தாரும் கர்த்தாவே. இன்றைக்கு கூட எத்தனையோ ஊழியங்கள் பாதியிலே நிறுத்தப்படுகிறது ஆண்டவரே. அதை அப்படி உமக்காக செய்கின்ற காரியத்தில் ஏசப்பா சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். அவர்களுடைய தேவைகளை சந்தித்தருளும். அவர்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாக செய்து வெற்றி காண உதவித்தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.